ஐயோ போச்சே போச்சே, நான் என்ன செய்வேன்னு தெரியலையே, அப்பப்பா அம்மம்மா நான் என்ன பண்ணுன்னு தெரியலையே, 3 நாளைக்கு வேற லீவ் விடுறாங்களே, இப்பயே கையெல்லாம் பதபடன்னு நடுக்குதே, நான் என்ன பண்ணுன்னு தெரியலையே, யார் வாங்கி கொடுப்பா, என்ன பண்ணுன்னு தெரியலையே. 3 நாளா இருந்த பூரா வாங்கி கொடுத்தா, அண்ணா வாங்க, ஐயா வாங்க, அப்பா வாங்கி கொடுத்து ஊற்றி விட்டாங்களே, இப்போ என்ன பண்ணுன்னு தெரியலையே. இவன் அம்மா காசிக்கு எவனும் மதிக்க மாட்டானே, கடவுளே நான் என்ன பண்ணுவேன், யாரு வாங்கி கொடுப்பா, எங்க டேய் 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 என்ன ஐயோ அம்மா ஐயா ஒன்று கத்திட்டு யாரு என்ன எதுவும் ஆகி போச்சா என்ன? அட இல்லனே, டிவியை போட்டு நியூஸை பார்த்தேன், திடீர்னு 3 நாள் கடை லீவு கூட போட்டான். ஓ இதுக்கா? அதான் ஒரே பதட்டமா இருக்கு. ஏன் உனக்கு வாங்கி கொடுக்கறதெல்லாம் நீ குடுப்பானே, ஓஜில குடிப்பேன் நீ, அதுவும் போச்சாடா? எவனும் கொடுக்க மாட்டானே உனக்கு, எவனும் மதிக்க மாட்டான். அப்பவே சொன்னேன் இதெல்லாம் வாங்கி குடிக்காத, மடக்கு என்ன கொடுத்தாலும் வாங்கி குடிக்காதேன்னு சொன்னேன், கேட்கல. போச்சா? இனி எவ்வளவுதான், உன்னை அம்மன் ஜல்லிக்கு மதிக்க மாட்டாங்க. உன்னை எப்படி கூட்டிட்டு போனாங்க? ஐயா வாங்க, சாமி வாங்க வாங்க, அவங்களோட போனிய நீ எவனாவது உன்னை மதிப்பானா? மதிக்க மாட்டானே, மதிக்க மாட்டான். எவனும் மதிக்க மாட்டான். அம்மன் ஜல்லிக்கு உன்னை மதிக்க மாட்டாங்க. நீ போகாதவங்களை நம்பி போகாத, புதவுலியில தள்ளிடுவாங்கன்னு சொன்னேன். உனக்கு எல்லாம் போச்சு. கல்லோட கல்லா போச்சு, மண்ணோட மண்ணா போச்சு. உன் வாயில மண்ணாளி போட்டு குத்திடுவாங்க. நீ ஒழுக்கமா நடந்துக்க, என்னையாது புத்திசாலித்தனமா போனோமா, 4 காசு சம்பாடிச்சோமா, பொண்டாட்டிட்ட கொடுத்தோமா, சமைச்சு போட்டாலும் சாப்பிட்டு பொண்டாட்டி பிள்ளையோட சந்தோஷமா இருறா, குடிச்சு விட்டு நான் காவாளித்தனமா தெரியாத. இனிமே திருந்து என்னதான் பொண்டாட்டி பிள்ளையோட சந்தோஷமா இருந்தாலும் ஒரு குவார்டர் வாங்கி உள்ள இறக்கும் போது வர்ற அதாவது இப்ப ஊர்ல சொல்லுவா, என்னத்தான் ஒருத்தனுக்கு சொன்னா கந்தன் சரி விடு, அப்புறம் என் வாயில சும்மா இருக்காது, என் வாயை கிளறாத, சும்மா கிளறல. சரி இப்ப நாளையோட முடிஞ்சு போச்சு. நாளைக்கு 6-5 மணியோட முடிச்சு விடுவாங்க. இங்க அளக்குடுப்பு எப்பா 15 நாளா ஒருத்தன் டீ ஆத்துறேன், ஒருத்தன் கறி வெட்ட போறேன், ஒருத்தன் பொரோட்டா வச்சுறேன், ஒருத்தன் சப்பாத்தி ஓடுறேன், என்னடா நேட்டா பொரோட்டா சொல்றான், பூரா பேரும் பாத்திரம் கழுவுறேன், போய் விட்டா என்னென்னமோ கழுவுவாங்க. இதெல்லாம் கழுவுனாங்க பாவம். ஜெயிச்சு வந்தாலும் எல்லாம் கழுவுவாங்களா? எதனா கழுவுவாங்க? இப்ப நீங்க சொன்னீங்களா அந்த மாதிரி ஜெயிச்சு வந்தாலும் அவங்க வீட்டுல கழுவுவாங்க. அவருக்கு என்னென்ன கழுவணுமோ அதை கழுவுவாங்க. உனக்கு எதுவும் கழுவணுமா? ஜெயிக்கிற வரைக்கும் தான் இந்த நாடகம் எல்லாம். நான் ஜெயிக்கிறவர் தான், அதுக்கப்புறம்லாம் வரமாட்டா. அதுக்கப்புறம் அவங்களுக்கு வேற வேலை இருக்கு. அதனால நீ இப்ப எல்லாம் பண்ணிட்டு போனாங்க. நல்ல வேலை இதோட முடிஞ்சு. எவனே எனக்கு தெரியும், ஒரு புது ட்ரெண்ட். அட மத்த எவனே எனக்கு தெரியாதுடா. என்னை வந்த உடனே ஐயா வணக்கம் தம்பி, உங்களை நான் பாத்திருக்கேன், எங்கனே எப்படா பார்த்தேன் முட்டை அவனாலும் கேட்கல, எங்களுக்கு போட்டு குத்திருங்க, என்னை பார்த்துட்டு சின்னத்துல பார்த்து நறுக்கு நடுவுல குத்துங்கண்ணே. அது நாளைக்கு குத்திரம் பாரு, எதாவது குத்தணுமோ நாளைக்கு நச்சு குத்திரம் பாரு. சரி ரைட். சம்பந்தமா தானே உங்கள்ட்ட ஒண்ணு கேட்கலான்னு வந்தேன். என்ன சம்பந்தமா கேட்க? மண்டெல்லாம் வெட்டிக்கிற மாதிரி இருக்கு. சரி, இந்த டெல்டா மாவட்டம் இருக்குல்ல, டெல்டா. ஆமா டெல்டா, அது என்ன பகுமானமா டெல்டா மாவட்டம்டா? ஐயோ டெல்டா மாவட்டம். அங்க போனா எல்லாரும் தூக்கி போட்டு பொழக்கிறாங்களாமே, எந்த வேட்பாளரும் உள்ள போக முடியாமல. டெல்டா மாவட்டத்துல மட்டும் இல்ல, ஊர்ல எங்க வேணாலும் பொழப்பாங்க. என்ன பண்றது, டெல்டாவுல என்ன நடந்துச்சுன்னா, அவங்க விவசாயம், டெல்டா மாவட்டங்கிறது ஒரு எல்லா மாவட்டம் விவசாய மாவட்டம் தான், எல்லாரையும் குறை சொல்லல. இந்த மாவட்டத்துல அதிகப்படியான விவசாயம் இருக்கு, நீர்ப்பாசனம் எல்லாம் இருக்கு. இந்த கரும்புக்கு ஒரு 520 நாளுக்கு மேல இந்த விவசாயம் எல்லாம் போராடுறா. ரத்த கண்ணீர் வேர்வை சிந்தி நிலத்துல, நெத்தி வேர்வை நிலத்துல சிந்த வேலை பார்த்து அவங்க வெட்டி வியாபாரம் பண்றான்னு வச்சுக்க. வியாபாரம் பண்றான்னா நல்லா பகுமானமா ஏத்தி அனுப்பச்சேரி கரும்பு ஆலைக்கெல்லாம் போகுது. அவங்களுக்கு ஊதியம், அதாவது டன்னுக்கு இவ்வளவுன்னு சொல்லி சொன்னாங்க. இந்த வேலை நிறுத்தம் போராட்டம் பண்ணா ஒரு ஈக்காக்க எட்டி பார்க்கல. இப்ப எல்லா கட்சிக்காரன்னு சொல்லி என்ன சொல்றது, நாங்க விவசாயத்துக்கு அது செஞ்சு விடுவோம், விவசாயம் அப்ப பிடிங்கி மட்டும் நல்லாக்க வச்சு விடுவோம், ஆச்சாக்கு போச்சுக்கான்னு சொல்றது. இப்பதான் உங்களுக்கு எல்லாம் கண்ணு தெரியும். இப்பதான் உங்களுக்கு எல்லாம் கண்ணு தெரியும். இதுலயாவது சிந்திங்க, மக்கள் சிந்திங்க, யாருக்கு எவன் நல்லவன் எவன் கெட்டவன் எல்லாம் கிடையாது. இருடா, அதாவது சிந்திங்க. நீனும் தான் எவன் வாங்கி கொடுக்குறேன் எல்லாம் போகாத. உன்கிட்ட 10 பேர் வாங்கி கொடுத்துருக்கேன், 10 பேர் உனக்கு வாங்கி கொடுத்து குடிச்சியா நீ? முடக்குன்னு குடிச்சியா இல்லையா? சரி, இதுல யாருக்கு நீ ஓட்டு போட? 10 பேர்ல எவனுக்கு போடுவா நீ? நான் 10 பேர்ல யாருக்கும், அவனுக்கு போட்டா இவன் வெட்டுவான், இவனுக்கு போட்டா அப்ப தெரியுதுல, நல்லவன் யாருன்னு தெரியும். 10 பைசாவோட செலவு பண்ணாம நல்லவன் இருப்பான். அவன் மக்களுக்கு நல்லது பண்ணணும் மட்டுமே இருப்பாங்க. அவங்களுக்கு போடுங்க, நாடு சுவிச்சமா இருக்கும், அதுதான் பண்ணணும். சும்மா போட்டு விவசாயி 520 நாளுக்கு மேல இது பண்ணாங்க, ஆனா யாருமே கண்டுக்கிறல. இப்ப நீ போய் இறங்கிட்டு வணக்கம்மா, நான் இங்க இந்த சின்னத்துல நிக்கிறேன், எனக்கு பார்த்து நறுக்குன்னு குத்திருங்க, நான் இதெல்லாம் பண்றேன் அப்படின்னு சொன்னா எப்படி ஏத்துக்குருவா? அறிவு கட்ட முட்டாளா? மக்கள் எல்லாம் முட்டாளா? கிடையாது. எனக்கு நறுக்கணும் குத்திரா, அவன் கத்தி எடுத்து டப்புன்னு குத்திர போறான். சரி, எதுல குத்துவாங்கன்னா கடந்து உன மாதிரி ஆளுகள்லாம் இருக்கிறவரு நாட்டு இந்த பூமிக்கு பாரான்.
செத்து போய் தொலைஞ்சிருங்க. நீ எல்லாம் இருக்காது, குடிச்சு விட்டு இந்த நாடை நாசமாக்குறது உங்களாலதான் வருது. அப்படி செத்து போயிருங்க. உங்களை வந்து யாரும் இருக்கணும்னு சொல்லல. நாங்க குடிச்சு நாடு நாசமாக்குறோம், அவங்க வித்து நாடு நாசமாக்குறாங்கண்ணே. சரிடா, 2 பேரும் இப்ப நீ செத்துட்டேன்னா அவன் விற்க மாட்டான்ல, நான் செருப்பு கொண்டு அடிப்பேன்ல அடுத்த. எனக்கு சரி சொல்ல வந்த கதையை கேட்கணும் சரியா? இப்போ வந்துட்டு அந்த மக்கள் வந்து எதுக்கு அடிச்சு வரட்டினான்னா, ஒரு இலக்கட்சிக்காரரு போயிருக்காரு, வேட்பாளர் போய் மக்கள்கிட்ட போய் நான் வந்துட்டு நிக்கிறேன், இந்த சின்னத்துல நிக்கிறேன், எனக்கு வந்துட்டு ஓட்டு போட்டு என்னை ஜெயிக்க வச்சிருங்க அப்படின்னு சொன்னா அவங்க எவ்வளவு வேதனையில இருப்பா, மன வேதனையில இருப்பா, வைத்தறிச்சல் பாடு விட்டு வருத்தம் எடுத்து போய் நிலத்துல நெத்தி வேர்வை நிலத்துல சிந்து அவ்வளவு பாடுபடுறா. அவங்க சோத்துல ஏதாவது சேத்துல கை வைத்தாதான் நம்ம சோத்துல கை வைக்க முடியும். அப்படி இருக்கும்போது நீங்க பகுமானமா வெள்ளையும் சொல்லையுமா போய் இறங்கி நீங்க உங்க இஷ்டத்துக்கு அவங்ககிட்ட வாக்குறுதியில கொடுக்குற அதாக்கு இதாக்க என்னமோ முட்டாள் காதுல பூச்சி தீட்டு வர்றது அப்படியெல்லாம் இருக்கவும் அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, தம்பி இங்க வாங்க, நீங்க எதுக்கு எங்க ஊருக்குள்ள வாரிய, நல்ல மரியாதையத்தான் சொல்லியிருக்கா. இனிமே வந்தீங்கன்னா என்ன நடக்கும் தெரியாது, மரியாதை ஊரை விட்டு காலி ஓடி போயிருங்க. ஆமா, இத்தனை நாள் நாங்க போராட்டம் பண்ணிக்கிட்டு இருக்கோம், ஒருத்தம் கூட இந்த பக்கம் வரல, எட்டி பார்க்கல. இன்னைக்கு நீங்க வந்து பகுமானம் இறங்கிட்டு எங்களுக்கு வந்து குத்துங்க, எங்களுக்கு நடுவுல குத்துங்க, ஜெயிச்சா வந்து செய்யறோம்னா நாங்க என்ன வந்து இது பண்ணி பிச்சைக்காரனா நாங்க? நீ கொடுக்குற 500 ரூபா கொடுத்துட்டு போய் 5 வருஷம் அந்த பகுமானமா அள்ளி பொண்டாட்டி புள்ள அவன் இவன் சொத்து சேப்ப நாங்க பாத்துக்கிட்டு இருக்கணுமா? மரியாதை இது எல்லாருக்கும் தான் சொல்றான் அப்படின்னு சொல்லி அவங்க ரொம்ப ஆக்ரோஷமா பேசி விட்டு இருந்தா கொண்டிருப்பான், கொலையா கொண்டிருப்பா. மரியாதை ஓடி போயிரு. இனிமே இந்த மாதிரி பண்ணிட்டு யாரும் வராதிய, எவனும் வராது, எவனுக்கு நான் ஓட்டு போட மாட்டேன், எவனும் வராது. எங்க ஓட்டை எப்படி போடணும், என்ன பண்ணணும்னு ஜனநாயக முறைப்படி எங்க ஓட்டை என்னென்ன பண்ணணும்னு எங்களுக்கு தெரியும். நீ சொல்லி கொடுத்து நான் செய்ய வேண்டிய அவசியம் இல்ல, மரியாதை கிளம்பி விடுன்னு சொல்லியிருக்கா. சொன்னோன்னு அவங்களுக்கு இது இருக்கும்ல, வேகம் இருக்கும்ல. ஏன்னா அவ்வளவு கொடூரத்துல இருந்திருக்கா. சோறு திங்காம கூட கிடக்குறாங்க. இப்ப இந்த பரந்தூர்ல எடுக்கிற மாதிரி யாராவது எட்டி பாக்குறாங்களா? என்னமோ இந்த ஒரு 15 நாள் பார்த்தேன்னா வச்சு ஈச புத்து மாதிரி அப்படி திரிகிறது, அப்படியே கும்மலா ஈச ஒரு வகையில இப்ப கரையான் தெரியும்ல, அவ்வளவு கும்மலா அந்த மாதிரி வர்றது, சவுடா அப்படியே வெயில்ல வேலையும் கிடக்குறது, என்னமோ மக்களுக்கு இதான் பண்ண போறது மாதிரி. ஆனா ஒருத்தனும் ஒன்னும் பண்ண மாட்டேன். மக்கள் சிந்திச்சு ஓட்டு போடுங்க, நல்லவங்களை தீர்மானிப்பாங்க மக்கள். நீனு மக்களை உனக்கு யாரு வாங்கி கொடுக்குறாரு குடிச்சதுக்கெல்லாம் இது பண்ண கூடாது. இல்ல யாரு நல்லவங்களோ சரியா, நாளைக்கு நான் சரியா ஓட்டு போடும்போது உங்கள்ட்ட வரேன், நீங்க யார் சொல்லி இல்ல நான் யாரு சொல்லு அடுத்தவன் சொல்லி ஓட்டு போடக்கூடாதுடா. என்னைக்கு நீங்க பெரிய மனுஷனே, பெரிய மனுஷன் சின்ன மனுஷங்கிறதெல்லாம் கிடையாது. சரிண்ணே, உனக்கு யாரு நல்லவர் யாரு கெட்டவர்னு தெரியும். மனச்சாட்சிக்கு விரோதம் இல்லாம இந்த நீ போடுற ஒரே ஒரு ஓட்டு தான் தலையெழுத்தே நிர்ணயிக்க போகுது. ஆமாண்ணே, ஒற்றை விரல் தான் ஓங்கி நிக்க போகுது. ஓகே, கை ஓங்கி நிக்காது, விரல் தான் ஓங்கி நிக்க. ஒற்றை விரல் பார்த்து இளம்பாதமா போட்டு பொழைச்சிக்க பாரு. நீ சம்பாரிச்சேன்னு எவனு வாங்கி குடிக்கிறான்னு குடிக்க போகாத, பொண்டாட்டி பிள்ளையோட சந்தோஷமா இருக்க பாரு. சரியா? சரி வா, இப்ப வந்து நான் என்னென்ன பண்ணிருக்கேன் சொல்றேன், வா வாங்கண்ணே. வாக்களிப்பு விவசாயிகளை வேளாண் சட்டத்தில் 2017 நம்ம ராஜ்யசபா இருந்துட்டு விவசாயிகளை அழிக்கிறாங்க, அவங்களே மில்ல எடுத்துக்கிட்டு அவங்களே நடத்துறாங்க. அதையே எதிர்கட்சி இதுவரை எதிர்த்து ஒரு கேள்வி கூட கேட்கல. ஒண்ணு இங்க ஐயா, இங்க இத்தனை நாள் போராடுறீங்க, ஏன் நீங்க பந்தல் பக்கமே எட்டி கூட பார்க்கலையே? இப்ப விவசாயி ஓட்டு மட்டும் உங்களுக்கு வேணுமா? ஏன் வரல? ஏன் எங்களுக்கு புறக்கணிக்கிறீங்க? சரியான சொல்லுங்க. உங்களுக்கு என்ன நடக்குது தெரியாது. இங்க என்ன நடக்குது? திருநெல்வேலி அல்வாடா, திருச்சி மாலை கோட்டடா, திருப்பதிக்கு லட்டு தந்த சாமிடா. திருநெல்வேலி அல்வாடா, திருச்சி மாலை கோட்டடா, திருப்பதிக்கு லட்டு தந்த சாமிடா. டேய் என்னண்ணே, என்ன சாமிடா சாமிடான்னு திருப்பதி போனியா? எங்க போன? இல்லண்ணே, திருப்பதி பத்தி ஒரு மேட்ரு கேள்விப்பட்டேன். திருப்பதிய பத்தி கேள்விப்பட்டியா? ஆமாண்ணே, ஆமா. திருப்பதி இல்லடா அது திருப்பதி வந்து ஆந்திராவுல இருக்கு. ஆந்திராவுக்கு நீ போற? சரி, திருப்பதி இல்ல,
திருநெல்வேலி அது பேர். திருநெல்வேலியா? ஊரு பேரே தெரியாம பாட்டு பாடுறா பாத்தியா? உனக்கு என்னடா பண்றது? ஊரு பேரே தெரியாம விட்டு அடி வாங்குறதுன்னா இதான் போல இருக்கு. ஊரு பேரே தெரியாம ஃபர்ஸ்ட் என்ன பண்ண? திருநெல்வேலி அல்வான்னு. சரி திருச்சி மலைக்கோட்டை. எதுக்கு நீ திருப்பதிக்கு போறப்ப? என்ன உங்கள்கிட்ட நான் என்ன பண்றது, உங்ககிட்ட பேசும்போது அதுவே ஆட்டோமேட்டிக்கா என் வாயே குளறி என்ன மாட்டி விட்டு அடியாக வைக்கிறது. என் வாய் தான் எனக்கு பிரச்சனையே. அதாவது சரி அந்த இது வேணாம் விடு. அப்புறம் நான் சொன்னேன்னா அப்புறம் நீ சங்கடப்படுவேன். அப்ப மேற்கொண்டு நீங்க எங்க வரீங்க தெரிஞ்சு போச்சு. தெரிஞ்சு போச்சா? மேட்ருக்கு சொல்லு மேட்ருக்கு என்ன? நம்ம நாட்டாம மனைவி அவர்கள் இருக்காங்கல்ல, வீட்டுக்காரம்மா மனைவி, நாட்டாம வீட்டுக்காரம்மா. சரி 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 சித்தியா? அப்படி சொல்லு. சித்தி 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 அவங்க வந்து தங்கமான மனுஷியாச்சே, தரமான மனுஷியாச்சே. அவங்க வந்து திருநெல்வேலி வரைக்கும் போய் ஏதோ ஒரு கதை சொன்னாங்களாம். அந்த கதையை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க கேட்போம். அங்கே போனதா? ஆமாமா நல்லா நல்லா பண்ண ட்ரைனிங்ல பண்ணா. ஏன்னா திரைக்கதை வசனம் டைரக்ஷன் இதெல்லாம் பண்ணிருக்கா இல்ல, அப்ப பண்ணத்தானே செய்வாங்க. ஆமா ஆமா புருஷனை விட்டு கொடுக்க மாட்டாப்பா. எப்ப பார்த்தாலும் புதுமண தம்பதி மாதிரியே போறா. கட்டி பிடிச்சு ஏன் கேக்குற? அவ்வளவு பகுமானம் அப்படி சில்லுஞ்சம் பாடிக்கிட்டு இங்க போனாலும் ஓட்டு கேக்குறா. நான் தப்பா சொல்லல. இணை பிரியாம இருக்கா. இது என்னைக்குமே இணை பிரியாம இப்படியே சீரும் சிறப்போட வள வரணும், வெற்றி கண்டு வள வரணும் வாழ்த்துறேன். நான் அதெல்லாம் ஒண்ணும் சொல்லல. என்னத்த இருந்தாலுமா அப்புறம் நம்ம நாட்டாம நம்ம சொந்தக்கார நம்ம அதைத்தான் சொல்றேன். அதைத்தான் நான் சொல்றேன். நான் தப்பா சொல்ல. என்ன பண்ணாருன்னா அங்க திருநெல்வேலி போனாங்க. போய் நல்லா எல்லாரையும் இது பண்ணிட்டு ஒரு ஆதரவா போனாங்கன்னு வச்சுக்க. போயிட்டு நல்லா சாமி எல்லாம் திருநெல்வேலிக்கு போனாங்கன்றீங்களா? லட்டு கிட்ட துண்ணாங்களா? திருநெல்வேலியில போய் எல்லாமே சாப்பிடுவா. அல்வா தான் சாப்பிடுவா. நீ திருப்பதிக்கு போனாதான் லட்டு சாப்பிடுவா. மறுபடியும் மாட்டிக்கிட்டேன்னா அல்வா எல்லாம் அவ வந்து நிறைய பண்ணுவாங்க. திருப்பதியில லட்டு எல்லாம் கிடைக்காதா? ஒன்லி அல்வா தான் கிடைக்குமான்னு அப்படி பேசாதேன்னு உன்கிட்ட சொல்லியிருக்கேன். நான் தான் ஆரம்பத்துல சொன்னேன் இந்த வாயே எனக்கு பிரச்சனையா இருக்குன்னு. சரி அவங்க போனாங்க. போய் காந்திமதி அம்மாட்ட தரிசனம் பட்டுட்டு காந்திமதி அம்மாடா நெல்லையப்பர் சுவாமி வேணாங்கிறது. அங்க முருகன் தானே இருக்கியா? எங்கடா? அங்கே காந்திமதி அங்க எங்கன்னா இருக்கீங்க. ஐயோ இப்படி பேசாரோன்னு சொல்லியிருக்கேன். சரி சொல்ல வந்தா கேளு. நெல்லைக்கு போய் நெல்லையப்பரையும் காந்தியம்மையும் தரிசிச்சுட்டு ஆத்தா புதாய புண்ணியவதி நல்லா இருக்கணும், எல்லாரும் நல்லா இருக்கணும், நாடு சுபிச்சமா இருக்கணும், நானும் என் பொருள் அதாவது நான் நிக்கிறேன் என்னை ஜெயிக்க வச்சு எப்படியாப்புல என்னை ஏத்திரு மேல. ஆமா ஆமா பாராளுமன்றத்துக்கு ஏத்திரு அப்படின்னு சொல்லி சாமி கும்பிட்டாங்க. சாமி கும்பிட்டு மக்கள்கிட்ட வந்து மக்களை பார்த்தாங்க. மக்களை பார்த்து என்ன சொன்னாங்கன்னா, அதாவது எனக்கு ஹீரோ யார் தெரியுமா? சுப்ரீம் ஸ்டார் சரத்குமார், அதாவது என்னுடைய கணவர், அவர் தான் எனக்கு ஹீரோ அப்படின்னு சொல்லு. நான் ஒண்ணு கேட்கணும் சித்திய பார்த்து. அவங்க புரிஞ்சு அவங்களுக்கு ஹீரோ தான். உங்களுக்கு மட்டும் நொட்டை கிடையாது. உங்களுக்கு உங்க புரிஞ்ச ஹீரோனா மத்தவங்களுக்கு புரிஞ்ச அவங்க பொண்டாட்டிக்கு அவங்க புரிஞ்ச வந்து ஹீரோ தான். சரியா? நீங்க வந்து எப்ப பார்த்தாலும் கண்டிப்பாடா அதைத்தான் சொல்றேன். அதே மாதிரி என் பொண்டாட்டிக்கு நான் ஹீரோ தான். அதாவது எனக்கு வரப்போற என் தேவதைக்கு நான் ஹீரோ தான். அதெல்லாம் இல்லைன்னு சொல்லல. ஹீரோதே. அதே மாதிரி இப்ப என்ன சொல்லியிருக்காங்கன்னா, சொன்னாங்க நம்ம என் வீட்டுக்காரதான் எனக்கு ஹீரோ அப்படின்னு சொல்லியிருக்கா. நல்லது, அதெல்லாம் யாரும் தவறு சொல்லல. ஆனா உங்க வீட்டுக்காரர் மாதிரியே நீங்கள் இப்படியே பேசுறீங்க. உங்க வீட்டுக்காரர்னு சொன்னா உங்க கட்சி இணைக்கும் போது 1 மணி நேரம், அதாவது நைட்டு 1 மணிக்கு படுத்திருந்தேன். பொண்டாட்டி நானும் இது ஒண்ணு இருந்தா தூங்கும்போது எனக்கு ஞான உதயம் பிறந்துச்சு. ராத்திரி 1 மணிக்கு பிஜேபியில சேர்ந்துருவான்னு சொல்லி ஞான உதயம் பிறந்துச்சு. அதே மாதிரி சித்திக்கும் வந்து ஹீரோ ஆயிட்டாரு. அவரு உங்க புரிஞ்ச ஹீரோவா இருக்கட்டும், நல்ல விஷயம் தான். அதே மாதிரி என்ன சொல்லியிருக்காங்கன்னா, தமிழ்நாட்டுக்கு ஹீரோ அதாவது திரு அண்ணாமலை அவர்கள். அண்ணாமலை என்னென்ன சொல்றீங்க? தமிழ்நாட்டுல வந்து விஜய் அவர்கள் இருக்காரு, அஜித் அவர்கள் இருக்காரு, கமலஹாசன் இருக்காரு, ரஜினி இருக்காரு. இருடா, ஏன் லிஸ்ட் அவ்வளவு போகுது? சூர்யா இருக்காரு, கார்த்திகர், ஹீரோ எல்லாம் தான் இருக்கா. அந்த அம்மா சொன்னா சரி, உனக்கு யார வேணாலும் வச்சுக்க, வேணாலும் வச்சுக்க, அதெல்லாம் கேட்கல. அவங்களுக்கு அவங்க சொல்லியிருக்காங்க. அவங்களுக்கு அவங்க புருஷன் வந்து சுப்ரீம் ஸ்டார் ஹீரோவான், தமிழ்நாட்டுக்கு அண்ணாமலை ஹீரோவான், 3வது இந்தியாவுக்கு ஹீரோ வந்து எங்க ஐயா தாடிக்காரர் இருக்காருல்ல மேல இடத்துல. தாடிக்காரரு தாடியா இல்லடா தாடிக்காரரு. மரியாதையா பேசு.
ஒருத்தர் பெரியவர்களுக்கு மரியாதை விட்டு பேசு சொல்லு. ஏன்னா அவரை போய் இந்தியாவுக்கே ஹீரோன்ட்டாங்கன்றீங்க. ஆமா அப்ப இருக்கிறவங்க எல்லாம் ஜீரோவா? ஆமா ஆமா ஜீரோனா அண்ணி சித்தி அதானே சொல்லியிருக்காங்க. அதான் சொல்லியிருக்கா. அதெல்லாம் சொல்லிட்டு நீங்க இந்த குறுப்புகளை இந்த கும்பலை நம்ப கூடாது, நம்பிராதிய வருவாக இதெல்லாம் நாளையோட இன்னைக்கு நைட்டோட வந்துடும் முடிஞ்சு, நாளைக்கு சாயந்தரம் முடிஞ்சு நம்பிராதிய இந்த திருட்டு கூட்டத்தைன்னு சொல்லியிருக்கா. சொல்லிட்டு என்ன சொல்லியிருக்கான், நீங்க இங்கதான் போட்டு எங்களை ஏத்தி விடணும், வளமான இந்தியா உருவாகணும்னா நாங்க மேல வரணும் அப்படிலாம் நல்ல பெருமையா பேசியிருக்காங்க. பெருமையா பேசிட்டு இன்னொன்னு சொல்லியிருக்காங்க. என்ன சொல்லியிருக்காங்கன்னா அதுக்கப்புறம் இன்னொன்னு சொல்லியிருக்கா சித்தி. என்னன்னு, அதாவது 400 தொகுதி இருக்குல்ல, 400 அந்த 400க்கு 400 அடிக்கிறான். ஆட்ரிக்கு அடிக்கிற மாதிரி 400க்கு 400 அடிக்கிறான். அடிச்சு ஆமா அடிச்சு இந்த அடி இல்லடா 400க்கு 400 இடத்துல ஜெயிக்கிறான். எங்க நாங்க தான் ஜெயிக்கிறான். ஜெயிச்சு இந்த இந்தியாவை தலை சிறந்த ஒரு வல்லரசு நாடா உருவாக்குறது எங்க ஐயாட்ட தான் இருக்கு, கையில தான் இருக்கு. மோடி, எங்க ஐயா மோடி கையில, அதாவது கையில இருக்குன்னு சொல்லலடா, மோடி கையில தான் இருக்கு அவர் கையில. ஐயோ இவன் கையெல்லாம் எப்ப பாரு இந்த ரேகை விடுறது, இந்த இது அடிக்கும் விட்றா டே. நான் என்ன சொல்றேன்னா கையில கிடையாது, சரி மோடியோட கையில இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கா. புரியுதா இல்லையா உனக்கு? எதுவும் இருக்கு. சரி உனக்கு புரியாத நல்லது, சந்தோஷம். அது அவங்களுக்கு புரியும் நினைக்க, மக்களுக்கு தெரியும் அவங்க சொல்றது. புரிஞ்சுக்க, மறுபடியும் ஒரு சொல்றேன், இந்தியா தலையெழுத்த மாத்தக்கூடிய சக்தி கையில கிடையாது. இருடா, அதாவது இந்தியாவுடைய தலையெழுத்தை, அதாவது வல்லரசு நாடா உருவாக்குறதுக்கு கைக்கு, அதாவது இந்தியாவோட கையில கிடையாது, மோடி ஐயாவோட கையில தான் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கா. சரி அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். அதுக்கப்புறம் ஒரு சின்ன குட்டி கதை ஒண்ணு சொல்லியிருக்கா. இப்பதான் வந்து எனக்கும் சித்திக்கிட்ட ரொம்ப நாளா கேட்கணும்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன். அது இன்னைக்கு தான் கேட்கணும். ஒரு நல்ல கதை, நல்ல குட்டி கதை அழகா சொல்லியிருக்கா. அற்புதமான கதை. ஆமா ஆமா இது இந்த அளவு. ஆமா அது என்னன்னா என்ன சொல்லியிருக்காங்கன்னா, என்னுடைய மகள், அதாவது தன்னுடைய மகள் சிறு வயதா இருக்கும் போது ஓட்டப்பந்தயத்துல ஓடி இருக்கா. சின்ன பிள்ளையா இருக்கும்போது ஓட்டப்பந்தயத்துல ஓடத்தானே வேணும். நீ ஓடி இருக்கியா? நானும் ஓடி இருக்கோம்ல. அடிக்க வரும்போது ஒரே ஓட்டமா ஓடி இருக்கோம்ல. எருவ மாடு. நான் சொன்னேன் சின்ன பிள்ளைல அவங்க மக ஓடி ஓட்டப்பந்தயத்துல ஓடிச்சுன்னு சொன்னாங்க. நான் கேட்டது எருவ மாடு வயசாகி கேட்கல, சின்ன பிள்ளைல ஓடி இருக்கியா? தம்பி அதாவது அப்புறம் என்ன நீ சின்ன பிள்ளைன்னு சொல்லி அப்புறம் பொண்டாட்டி ஓட்டம் ஓடுமுங்கிற, உன்னை குடிச்சு பிடி செருப்படி வாங்குறது விளக்கமத்த அடி வாங்கினாலும் நான் கேட்கல. சின்ன பிள்ளைல ஓட்டப்பந்தயத்துல ஓடி இருக்கியா இல்லையா? இல்லனே. இல்ல சரி அப்படியே இரு. அப்ப அவங்க வந்து ஓடி, அதாவது அவங்க மக சின்ன வயசா இருக்கும்போது ஓட்டப்பந்தயத்துல ஓடி இருக்காங்க. ஓடி அதாவது ஓட்டப்பந்தயத்துல ஓடி இருக்கா. சாயந்தரம் வந்து வீட்டுல வந்து ஓன்னு கட்டி பிடிச்சு அழுதுருக்கா அவங்க அம்மாவை. எதுக்குமா அழுகுற அப்படின்னு கேட்டது. அம்மா அம்மா நான் ஓட்டப்பந்தயத்துல ஓடுனேமா, நான் வந்து 2வது பரிசு வந்துட்டேன் அப்படின்னு சொல்லி அழுதுருக்கு. அதுக்கு சித்தி என்ன சொல்லியிருக்கான்னா, என்னப்பா என்ன நீ போட்டியில கலந்துக்கினதான் பெரிய விஷயம். ஜெயிக்கிறது தோல்வி, வெற்றிக்கு அடிப்படையே தோல்விதான். அதனால அதெல்லாம் பிரச்சனை இல்லம்மா. நீ முன்னாடி எப்பவுமே பின்னாடி பார்த்து ஓடாத, முன்னாடி நேர்கொண்ட பார்வையில போ, என்னைக்கும் வெற்றி உனக்கு இருக்கு அப்படின்னு சொன்னதுனால அடுத்து வரப்போறதுல ஃபுல்லா வெற்றியா. ஆனா எனக்கு ஒரு டவுட், சித்தி சொன்னாங்கல்ல சின்ன வயசுல மக ஓடிச்சுன்னு, அது சித்தியுடைய மகளா இல்ல நாட்டாமோட மகளான்னு தெரியல. அது வந்து நான் அப்புறம் அவர்கிட்ட கேட்டுக்கிறேன், சொல்லுங்க. எனக்கு டவுட், ஏன்னா அவங்க எந்த மகன்னு சொல்லல, நான் தப்பா சொல்லல. அதாவது திரு ராதிகா அவர்களுடைய மகளும் இருக்காங்க, திரு சரத்குமார் அவருக்கு 2 மக இருக்கா. அதுல எந்த 3 மக இருக்கு, மொத்தமே ஒரே குடும்பம் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கிறேங்க. அது எந்த மகன்னு எனக்கு தெரியல, ஆனா சித்தியும் சொல்லல. அதனால எனக்கு ஒரு வாய்க்குல தோணுச்சுப்பா. அப்ப நான் கேட்டேன். அப்புறம் எனக்கு சொந்தம் வந்தானே, அப்ப நான் கேட்பல யாருன்னு, அதனால அதை கேட்டேன். சரி ரைட், அது வாட்டுக்கு இருக்கட்டும். அந்த மாதிரி சொல்லியிருக்காங்க. அவங்க எதுக்கு சொன்னாங்கன்னா, அதே போல்தான் நாங்களும் பல இடத்துல தோல்வியை சந்திச்சு இருக்கோம், அவமானப்பட்டிருக்கோம், துயரப்பட்டிருக்கோம், துக்கமாவும் நடந்திருக்கோம், எல்லாம் நடந்துச்சு. நாங்க வந்து பல இடத்துல தோல்வியை கண்டிருக்கோம், வெற்றி நான் காணல. இந்த தோல்விகளாம் இனி வருங்காலங்கள்ல சரித்திர சாதனை படைக்கும், நாங்க வெற்றி பெறுவோம். வந்து மக்களை வந்து தங்கத்தட்டுல வச்சு தாங்குவோம், தாங்குன்னு தங்கத்தட்டுல வச்சு தாங்குவோம். ஆமா தங்கத்தட்டுல, ஆமா வச்சு தாங்குவீங்க அப்படின்னு தாங்குவோம். நான் தாங்கலடா, சித்தி சொல்லிருக்கா. சாமியே முடியல. என்ன முடியல? என்ன தங்கத்தட்டுல வந்து வச்சு தாங்கன்னா எப்பன்னு அவங்க சொல்லி இருக்காங்க. ஐயோ
அவங்க சொல்லியிருக்கா, அவங்க ஜெயிச்ச உடனே செய்வாங்க. சரி, அவங்க அப்படி என்னதான் பேசினான்னு நானும் போய் பார்க்கணும். எனக்கும் தலை வலிக்குது, ஒரு டீ சாப்பிட்டு வரும் வரியா? எனக்கு அதுக்கு மேல வலிக்குதுண்ணே. ஏன் வாங்கண்ணே போவோம். சரி வா, நீங்க வேற காசு வச்சிருக்கியா? கதை கேட்கலான்னு வந்தா ஒரு புல்டப் கதையா இருக்குல்ல நீங்க சொல்ற கதை. அது வாட்டுக்கு இருக்கட்டும். அதாவது காசு வச்சிருக்கியா டீ வாங்க? அதான் இல்லையானே. ஏதாவது ஓசியில கொடுத்தாங்க இல்லடா, நான் ஒரு 15 நாளா நல்லா குடிச்சிடா, இதை குடிக்கிறேன். குடிச்சே அழிச்சிட்டேன். குடிச்சு கொண்டாடி ரவி கேட்டா காரி முஞ்சிருவா. காசு இல்லனே. சரி, அப்ப சா கடந்து பால்டர் வாங்கி குடுவி. என்னண்ணே தம்பி போய் சாவ சொல்லிட்டீங்க. எவனுக்கும் அதாவது ஒழுக்கமா உள்ளவனுக்கு வாங்கி கொடுக்கலாம்டா, அதாவது உழைக்கக்கூடியவனுக்கு எல்லாம் வாங்கி கொடுக்கலாம். ஆனா ஒன்ன மாதிரி ஊதாரித்தனமா குடிச்சு விட்டு வேலைக்கு போகாம பொண்டாட்டியோட சண்டை ஓட்டு கிடக்குறவன், புள்ள ஊட்டிய பாக்காதவன எதுக்குடா வாங்கி கொடுக்கணும்? என்னன்னு சரி, என்னமோ வந்து தொலைஞ்சிட்ட, வா வந்து வாங்கி தரேன், வந்து தொலை. சரி வாங்கண்ணே. இங்க வந்திருக்கும் மோடியின் குடும்பத்தினரை அனைவருக்கும் வணக்கம். இங்கே என் கணவர் நயினார் அவர்கள் சொன்னார், வேட்பாளர் சகோதர சகோதரிகளே என்று சொல்லிட்டார் என்று. அவர் அதை போட்டு கொடுத்தார். ஆனால் இன்று இங்கே எனக்கு என் ஹீரோ அப்படி என்றால் சுப்ரீம் ஸ்டார் சரத்குமார், தமிழ்நாட்டுக்கு மாநில தலைவர் அண்ணாமலை அவர்கள் ஹீரோ, இந்தியாவுக்கே ஹீரோ பிரதமர் நரேந்திர மோடிஜி அவர்கள். இப்பொழுது அந்த ஹீரோ வந்துவிட்டார். எங்களுக்காக, நம் நாட்டுக்காக, நம் நாட்டின் ஒற்றுமைக்காக, நம் நாட்டின் பாதுகாப்புக்காக, பெண்களின் முன்னேற்றத்துக்காக, பொருளாதாரத்துக்காக, வளர்ச்சிக்காக இவ்வளோ விஷயங்கள் இதில் அடங்கியிருக்கு. இதை நாங்கள் பெருமையாக கருத வேண்டும், பெருமைப்பட வேண்டும். பெருமையாக வந்திருக்கிறார் எங்கள் பிரதமர் எங்களுக்காக வெற்றி பெற வேண்டும் என்று. ஆனால் வெற்றி பெறுவோம். 400+ அப்படின்னு சொல்ல போவது தமிழ்நாடு மட்டும் நாங்க விட்டுடுவோமா? கடைசி வரைக்கும் முயற்சி பண்ணுவோம். winning is the only option we have. அந்த winning வின் பண்ண போறோம் அப்படின்னு நினைக்கிறது தவறல்ல, வின் பண்ண வேண்டும் என்று நாம் நினைத்து கொண்டே இருக்க வேண்டும். என் மகள், சின்ன மகள் பெண்ணாக இருக்கும்போது ஸ்கூலில் ஓடி முதல் பிரைஸ் எடுப்பா. ஒரு நாள் 2வது பிரைஸ் எடுத்த உடனே என்னை கட்டி பிடித்து அழுதா. அப்ப நான் சொன்னேன், ஏமா அழுவுறேன்மா, நான் 2வது வந்துட்டேன்னு. பரவாயில்ல, நீ முயற்சி பண்ணதே பெரிய விஷயம். ஆனால் ஒன்னே ஒன்று, திரும்பி பார்த்த ஒரு 3 வாட்டி நீ திரும்பி பார்க்காத, நேரா ஓடிக்கிட்டே இரு, ஜெயிப்பிய. அன்னையிலிருந்து இன்ன வரைக்கும் அவர் தோக்க மாட்டேன்றா. இது நாங்கள் தோல்வியால் இந்த வெற்றியை நாங்கள் கண்டுபிடித்து விட்டோம். தோல்வியை பார்த்துட்டோம். தோல்வி தான் நமக்கு அதிகமான பாடல்கள் சொல்லிக் கொடுத்தது. அந்த தோல்விக்கு அடித்தளம் தான் நமதுடைய வெற்றி. இன்னைக்கு பயப்படுறாங்க, எல்லாரும் பயப்படுறாங்க. எல்லாரும் பாருங்க, யாரை திட்டுறாங்க? மோடி அவர்களை தான் பையனாங்க. இந்தியா முழுவதும் மோடி அவர்கள் தான் ஜெயிக்கிறாங்கன்னு சொல்றாங்க. நம்ம ஊர்ல மட்டும் அந்த திராவிட மாடல் பழைய அம்பாசிடர் கால் ஓட்டுற மாதிரி அதே தான் பாட்டு பாடிக்கிட்டு இருக்காங்க. நம்மள மீறி வர முடியாது, மறந்துட்டாங்க, வளர்ச்சியை மறந்துட்டாங்க. 2024 வாங்கப்பா லேட்டஸ்ட் மாடலுக்கு. லேட்டஸ்டா வந்தா வெற்றி நாங்கள் உறுதியாக செயல்படுவோம் என்று நான் அதிகமான நேரம் எடுக்க விரும்பவில்லை. ஊழல் இல்லாத ஆட்சியை தந்த மோடி அவர்களுக்கு நன்றி. பெண்களுக்கு உரிமை கொடுத்த மோடி அவர்களுக்கு நன்றி. நீங்கள் அனைவரும் மோடி ஐயா அவர்களை 3வது முறையாக பிரதமராக பார்க்க வேண்டும். அவர் கரங்களை வலுப்படுத்த வேண்டும், அனைவருக்கு வெற்றி தர வேண்டும். நீங்கள் அனைவரும் உங்கள் பொன்னான வாக்குகளை தாமரை சின்னத்துக்கு வாக்களித்து ஒரு பெரிய வெற்றியை தாருங்கள் என்று கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.